என்னம்மா இது ஃபீலிங்? என்ன சமயம் சோகமா இருக்க? வந்துட்டியா? உனக்கு தெரியாத என்னோட சோகம். தெரிஞ்சதே கேட்காம என்னோட கவலைக்கு ஒரு தீர்வை சொல்லு. பாரு, உன்னோட பிரச்சனையெல்லாம் என்னால தீர்க்க முடியாது. அதுக்கு பதிலா அதுக்கு ஒரு தீர்வு வேணா சொல்றேன். நீ மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தல, அதுல ஆர்ஜே பாலாஜி அம்மனை பாட்டு பாடி கூப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி நீயும் கூப்பிடு. கடவுள் வருவாங்க, வந்து உன்கிட்ட வரைஞ்சிப்பாங்க. நீ அப்போ உன் பிரச்சனையை சொல்லு, அவங்க தீர்த்து வைப்பாங்க. குழந்தைங்க கூப்பிட்டு அம்மன் உடனே வருவாங்க. சரி, ஓகே, நான் பாடுறேன். எனக்கும் 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 உனக்கும் சபா அது எத்தனை இப்பவே கண்ணை கட்டுது. நம் இருவருக்கும். ஐயோ, எனக்கு கூட பாட தெரியாது. அம்மன் வர வரலையே. என் மனசாட்சி எதா இருந்தாலும் தப்பா தான் சொல்லுது. சமயம், உனக்கு இது கூட தெரியாதா? மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜியோட குலதெய்வம். அதனால அவங்க அந்த பாட்டை பாடி கூப்பிட்டாங்க. நீ வந்து உன்னோட குலதெய்வத்தை பாட்டு பாடி கூப்பிடு. ஐயோ, இது முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே. ஆனா எனக்கு எப்படி கூப்பிடணும் தெரியாதே. சமயம், நித்யானந்தன் எப்படி மீனாட்சியை மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிட்டாங்க. அவங்க அப்படியே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாங்களே, அது மாதிரியும் நீ உன்னோட குலதெய்வம் பெரியாச்சியை பெரியாச்சி பெரியாச்சின்னு கூப்பிடு. அவங்களும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்படியா? சரி, நான் கூப்பிடுறேன். பெரியாச்சி பெரியாச்சி பெரியாச்சி. என்ன, நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. நீ உண்மையா கூப்பிட்ட, அதனாலதான் நான் வந்தேன். சொல்லுவோம் சோகத்தை. என்னத்த சொல்ல? எனக்கு நடிக்கணும்னு ஆசை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு காமராஜங்களை பார்க்க போயிருந்தோம். அவங்க நிறைய ஷூட்டிங் ஹவுஸ் கூட வச்சிருக்காங்க. அப்ப சீரியல்ல நடிக்கிறியான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்றதுக்குள்ள எங்க அம்மா அதெல்லாம் இல்ல, வீட்டுல திட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அம்மா தான் சொல்லல, அப்பா கிட்ட வந்து கேட்போம்னு கேட்டா எங்க அப்பா அப்படி சீரியல்ல நடிக்க போறதால அம்மாவும் பொண்ணும் வீட்டை விட்டே ஓடி போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம நடிக்கிற ஆசையை விடக்கூடாது, நம்ம யூடியூப் சேனல்லையாச்சும் போடலான்ட்டு நடிக்கலான்ட்டு பார்த்தா எங்க அம்மா நல்ல ஸ்கிரிப்ட கொடுக்க சொன்னா. மகாபெரியர், பொன்மொழிகள், திருக்குறள், பாரதியார் பாட்டு, ஸ்லோகம், அது இதுன்னு போட்டு நல்ல கண்டென்ட்டா சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க அம்மா, நல்ல கண்டென்ட்லாம் யார் பாக்குறா? நாம போடுறதா நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நல்லது யாருக்கு தான் பிடிக்குது? நீங்களே சொல்லுங்க அம்மன். அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாரம் கொடுங்க. ஒண்ணு, தயவு செஞ்சு என்னோட அம்மாவை மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா என்னோட யூடியூப் சேனல் டெவலப் பண்றதுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க. உங்க அம்மா மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா நான் உன்னோட யூடியூப் சேனலை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. கடவுள் என் முன்னாடி வந்து உதவி கேக்குறாங்களா? You mean God is front of me asking help? ஏய், ரொம்ப சீன் போடாத. செய்வியா மாட்டியா? செய்வேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. சமயம், எங்களுக்கு காணிக்கையா வந்த நகைகள் எல்லாம் உருக்க போறாங்களா? அதை பத்தி உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. அந்த 2000 கிலோ தானே. அது உருக்குறதுல முறைகேடு நடக்காதுன்ட்டு ஐயப்பன் மேல கூட சத்தியம் பண்ணிருக்காங்களாமே. அதுதானே நீங்க சொல்றது? ஆமா, அத பத்தி தான் இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு உன் கூட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு 4 பேர்கிட்ட என்ன கூட்டிட்டு போ. இத பத்தி நீ கேளு. நீ தான் பெரிய பத்திரிக்கை ஃபேமிலியாச்சே. மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும். இந்த உதவியை நீ செஞ்சா நீ கேட்ட உதவியை நான் செய்யறேன். இத நானே செய்ய முடியாது சமயம். ஓகே, எனக்கு எல்லாம் தெரியாது. உங்களோட ரூல்ஸ் தானே. நான் காட் சூசன் அதானே. ஓகே, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன். வாங்க, 4 பேர் போய் பாப்போம். சரி, வா போகலாம். அத்தை, நம்ம அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தின நகையெல்லாம் உருக்கி வைக்க போறாங்க. அதை பத்தி நீங்க என்னத்தான் நினைக்கிறீங்க? நகைய உருக்க போறாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. நான் எங்கம்மா கோவில்
கோவிலுக்கு போறேன். நியூஸ் கீஸ்லாம் பார்க்கறதே இல்ல. 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சீரியல் தாமா பார்ப்பேன். இந்த போட்டிருக்க பாரு செயின், இது கூட ஒரு சீரியல்ல வந்தது. ஆன்லைன்ல உடனே பார்த்து வாங்கிட்டல. நல்லா இருக்கா? எனக்கு அதை பார்த்துலாம் ஒன்றும் தெரியாதுமா. சீரியலை பார்த்து கேட்டாச்சு ஏதாச்சும் சொல்லுவேன். நீ இவ்வளோ சீரியஸா கேட்குறிய? நானே மேக்கப் போட்டுட்டு இருக்கேன், நீ வேற சும்மா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. போமா. பாத்தீங்களா அம்மன், இவங்களுக்கு அத பத்தி தெரியவே இல்லை. அதனால கோவிலுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள இடைவெளி ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால தெருக்கு தெரு வைன் ஷாப்பும் ஆஸ்பத்திரியும் வந்துருச்சு. இந்த சீரியல்ல முழுகி இப்படி இல்லாம பண்ணுவாங்க. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். அங்கிள், நம்ம அம்மனுக்கு காணிக்கையா போட்ட நகைகள் எல்லாம் உருக்கி வைக்க போறாங்க. அதை பத்தி நீங்க என்ன அங்கிள் நினைக்கிறீங்க? என்னது, நகைய உருக்க போறாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. நானே என் பொண்டாட்டி நகையை அடகு வச்சா உருக்காம தான் வைப்பேன். எப்பயாச்சும் அதை திருப்பிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நம்பிக்கையிலே இருப்பேன். இவங்க எதுக்கு உருக்குறாங்கன்னு எனக்குலாம் தெரியாதுமா. நானே போன வருஷம் தீபாவளிக்கு 465 கோடிக்கு டாஸ்மாக் விற்பனை ஆச்சு. ஆனா இந்த வருஷம் அதோட அதிகமா வரணும்னு சொல்லிட்டு நானே உயிரை கொடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். நீ வேற வந்து சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க. போமா, பேசாம கிளம்பு. இப்படி குடிச்சிட்டு கோவிலை பத்தி தெரியாமலே இருப்பாங்க. சரி, இப்ப என்னதான் செய்யறது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வணக்கம், நாங்கள் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயமாக அணிய வேண்டும். இப்பொழுது நமது செய்தியாளர் வேல்ராஜ் இணைப்பில் உள்ளார். வாங்கள் அவரிடம் பேசலாம். வணக்கம் வேல்ராஜ், அங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம் சரண்யா, இங்க நிலைமை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா போன வருஷம் தீபாவளி வசூலோட இந்த வருஷம் தீபாவளி வசூல் ரொம்பவே நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர்களும் இதுக்காக சிறப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருக்கு. சரி வேல்ராஜ், வேற யாராச்சும் மது பிரியர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சியை கவர் பண்ணுங்க. சரி வேல்ராஜ், இன்னும் ஏதாச்சும் நல்ல காட்சியை கவர் பண்ணுங்க. சபா, கேமராமேன் அங்கிள் திருப்புப்பா கேமராவை. ஐயோ ஐயோ, புலிகள் கறி வாங்க வச்சிருந்த காசு எடுத்துட்டு வந்து குடிக்கிறாங்களே. ஐயோ, நல்ல நாள் அதுமா கூட பிள்ளைங்களுக்கு நல்ல சோடு போட முடியலையே. போன வருஷம் என்னன்னா தாலி எடுத்து அதுக்கு வச்சு தண்ணி குடிச்ச. இந்த வாட்டி என்னன்னா பிள்ளைங்களுக்கு கறி வாங்க வச்சிருந்த காசு எடுத்துட்டு வந்து குடிக்கிறீங்களே. ஐயோ, எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? வேல்ராஜ், என்ன பண்றீங்க நீங்க? மதப்பிரியர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோவை கவர் பண்ண சொன்னா பக்கத்துல அவங்களோட மனைவிகள் அழுந்துட்டு இருக்கதை கவர் பண்றீங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? மதப்பிரியர்கள் மகிழ்ச்சியா இருக்க காட்சி மட்டும் காமிங்க. அப்பதான் போன வருஷத்தோட இந்த வருஷம் தீபாவளிக்கு அதிக வசூலாகும் காமிக்க முடியும். வேல்ராஜ், நீங்க லைவ்ல இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கவர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேல்ராஜ், சாரி சரண்யா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ சரண்யா, சொல்லுங்க வேல்ராஜ். என்னோட ஜிபேக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்ப முடியுமா? அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க வேல்ராஜ்? பாப்பா, அந்த அம்மா பிள்ளைங்களுக்கு கறி வாங்க காசு இல்லைன்னு அழுந்தாங்க. அதான் நம்ம உதவி பண்ணலான்ட்டு கேட்டேன். நீங்க உங்க சொந்த காசுல சோறு போடுங்க, அடுத்தவங்க காசுல சோறு போட நினைக்காதீங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. என்கிட்ட பேலன்ஸ் இல்ல, நீங்க வேற ஆளு போய் பாருங்க. என்ன ஃபீலிங்? என்னடா முறப்பு? என்னமா சரக்கு வாங்க முடியா? பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் வேலை இருக்காங்க, போய் வாங்க. இவங்க கிட்ட தான் நீங்க நியாயத்தையும் கருத்தையும் கேட்க வந்தீங்களா? ஐயோ ஐயோ. சரி வாங்க, இப்ப நம்ம நியூஸ் சேனலுக்கு போலாம். அவங்க தட்டி கேட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். அங்க போய் மேஜிக் பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க. வாங்க. சரி வா போலாம். மேக்கப் பண்ணிடுவோம். ஆணியா புடுங்க வேணாம். செய்திகள் தொடர்கிறது. நம்ம கோவிலுக்கு காணிக்கையா போட்ட நகைகள் எல்லாம் உருக்க போறாங்களாம். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அதை பத்தி யாருக்குமே தெரியல. காணிக்கையா வந்த நகை தானே, அது உருக்குனா என்ன தப்பு? இப்ப காணிக்கையா
கோவில் செலவுக்கு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி காணிக்கே வந்த நகையை உருக்கி கோவில் செலவுக்கு வச்சுக்கலாமே அப்படிங்கிறது தானே உங்களோட கேள்வி. காணிக்கே வந்த நகைகளுக்கும் பொருட்களுக்கும் இது வரைக்கும் சரியான கணக்கே இல்ல. எந்த நகை தேவை எந்த நகை தேவையில்லைங்கிறத முடிவு பண்றதுக்கு நிறைய கோவில்ல அறங்காவலர் குழுவே இல்ல. அத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். உங்க தாத்தா பாட்டியெல்லாம் எங்களுக்கு கோவில் நிலத்தை எழுதி வச்சாங்க. அப்புறம் தங்கம் வைரம்ட்டு அப்படி நிறைய காணிக்கையை எங்களுக்காக செலுத்தினாங்க. அந்த நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி காணாமலே போயிடுச்சு. இந்த கோவில் சொத்துக்களை அறநிலைத்துறையோட அதிகாரிகள் ஒப்புதலோட அரசியல்வாதிங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த சொத்துக்கள் எல்லாம் வேற மதத்தினர்கள் மட்டும்தான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களா? இந்துக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணவே இல்லையா? அறநிலைத்துறையோட அதிகாரிகளோட வேலை என்ன? கோவில் சொத்துக்களை கணக்கெடுக்கிறதும் அதை பாதுகாக்கணும் தான் அவங்களோட வேலை. அதுக்குதான் அவங்களுக்கு சம்பளம். கோவில் காசுலயே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஆக்கிரமிப்பாளருக்கு துணை போனா அது எந்த விதத்துல நியாயம்? இந்த அதிகாரிகளை நம்பிதான் 2000 கிலோ நகைய முறைகேடு இல்லாம உருக்க போறாங்களாம். இந்த ஆட்சியிலயும் சரி எந்த ஆட்சியிலயும் சரி இந்த கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் அறங்காவலர் குழு அமைக்கிற வரைக்கும் நகையை உருக்க கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நவம்பர் 9ஆம் தேதிக்குள்ள அறங்காவலர் பதவிக்கு உடனே நீங்க விண்ணப்பம் பண்ணணும். அறத்தை காக்கணும், அதுக்கப்புறம் கோவில் சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு 2 லட்சம் பேர் கூட இந்த தமிழ்நாட்டுல இல்ல. அதனால உங்க தீபாவளி செலிப்ரேஷனை முடிச்சுட்டு உடனே அறங்காவலர் பதவிக்கு விண்ணப்பம் செய்யுங்க. விண்ணப்பிக்கிறவங்க காவலாளிகளா இருக்கணும், களவாளிகளா இருக்க கூடாது. அதே அரசியல்வாதியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா களங்கம் இல்லாதவங்களா இருக்கணும். அப்படி நல்லா அறங்காவலர் குழு அமைஞ்சாதான் நம்மளோட கோவில் சொத்து பாதுகாக்கப்படும். அறங்காவலர் குழு அமைஞ்சா கூட நகையை உருக்குனா 25% கழிவா போயிடும். நகைய உருக்காம கூட அப்படியே வைப்பு நிதியில வைக்கலாம். இல்லனா பொதுமக்களோட நகைய பொதுமக்களுக்கு ஏலத்துல விடலாம். இப்ப அம்மனுக்கு சாத்தின புடவைய 100 ரூபாய்க்கு புடவைய ஏலத்துல விட்டா 500 ரூபாய்க்கு மக்கள் வாங்குறாங்கல்ல. இப்ப அம்மன் நகையையும் வாங்குவாங்க, அதையும் ஏலத்துல விடலாம்ல. ஏலத்துல விட்டா அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு கூட மக்கள் தயாரா இருக்காங்க. ஏலத்துல விட்டு நமக்கு அதிக காசு கிடைக்குதுன்னா நம்ம எதுக்கு 25% உருக்கி வேஸ்ட் பண்ணணும்? அந்தந்த கோவில் நகைய அந்தந்த அறங்காவலர் குழு கிட்ட கொடுங்க, அவங்க ஏலம் விடுவாங்க. மிச்சம் வர நகைய உருக்கலாமா வேண்டாமான்ட்டு அறங்காவலர் குழுவே முடிவு பண்ணிப்பாங்க. இப்படி பண்ணா முறைகேடு நடப்பதை தடுக்க முடியும், மக்களோட காசு மக்களுக்கே போகும். இதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா குடியில முழுகியும் சீரியல்ல முழுகியும் ஆக்கிரமிப்புல முழுகியும் இருக்காங்க. அதனாலதான் நான் இப்ப இங்க டிவி சேனலுக்கு வந்தேன். இன்னொன்னு உங்களுக்காக சொல்றேன், நான் இயேசு அல்லாஹ் எல்லாரும் மேல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். நாங்களாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சக்தியை வாங்கி கடவுள்களானவங்க. நீங்களாம் அந்த நிலைக்கு எப்படி வரதுன்னு தெரியாம எங்க பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க இயேசு என்ன ஒரு வாட்டி கூட மதம் மாற சொல்லி சொன்னதே இல்ல. நீங்க தான் இங்க இப்படி சண்டை போட்டு சாகுறீங்க. அந்தந்த மதத்தை அவங்க மதிங்க, நம்ம மதத்தை நம்ம மதிக்கலாம். கோவில் சொத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு யாரும் ஆசைப்படாதீங்க. அது நம்ம மதமா இருந்தாலும் சரி வேத மதமா இருந்தாலும் சரி கோவில் சொத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு நினைக்காதீங்க. ஏன்னா கோவில் சொத்து புலனாசம். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். நில்லுங்க. என்னது வந்த வேலை முடிஞ்சிருச்சா? அப்ப என் மேட்டர் என்னாச்சு? யூடியூப் சேனல். ஓ ஆமால, மறந்து போயிட்டேன். அம்மா உங்க யூடியூப் சேனல் பேர் என்ன? வெள்ளங்கிரா. இப்பதான் யூடியூப் சேனல் பேரே கேக்குறீங்களா? சம்யுக்தா கவிமித்ரா. அது சம்யுக்தா கவிமித்ராவா? பேரே ரொம்ப லென்த்தா இருக்கே. உங்க தங்கச்சி பேரு மித்ரா தானே? மித்து ராக்ஸ் சம்யு ராக்ஸ்ன்னு வையி. அதை விட்டுட்டு சம்யுக்தா கவிமித்ரான்ட்டு லேட்டஸ்ட் நேமா வைப்பா. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தைரியம்
பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அறநிலைத்துறை அப்ளிகேஷனை நீங்க வந்து விண்ணப்பம் செய்ய டீடைல்ஸும் அந்த லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதை நீங்க பார்த்து